ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, நல்ல செய்தினால் உன் இருதயம் இன்று மகிழும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் நல்ல செய்தியே வரமாட்டேங்குதே, நல்ல செய்தியை என்னால் கேட்க முடியலையே என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் வருகிறதெல்லாம் தோல்வியும் அவமானங்களும், என் வாழ்க்கையில் வருகிற பாடுகளும் இதுதான் வருகிறது. எனக்கும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, என் பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல செய்தி நடக்க மாட்டேங்குது, எல்லாமே என் வாழ்க்கையில் தடையாக இருக்குதுன்னு சொல்கிற உங்களை பார்த்து சங்கீதம் 45:1 ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், என் இருதயம் நல்ல விஷயத்தினால் பொங்குகிறது என்று என்ன செய்கிறார் சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. நல்ல விஷயத்தினால், நல்ல விசேஷத்தினால் நம்முடைய இருதயம் பொங்கும்படிக்கு. அதனால் என்ன தெரியுமா, ஆண்டவர் ஒரு காரியம் நடக்க மாட்டேக்குன்னு சொல்கிற வாழ்க்கையில் இன்றைக்கி அநேக நன்மையான காரியங்கள் உங்கள் இருதயத்தில் நீங்கள் கேள்விப்பட போகிறீங்க, உங்கள் காதுகளில் கேள்விப்பட போகிறீங்க, அதை அனுபவிக்க போகிறீங்க. இது வரைக்கும் நடக்காதது இன்றைக்கு நடக்க போகிறது, இது வரைக்கும் தடைபட்டிருக்கிறது இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நல்ல காரியம் கேள்விப்பட அற்புதம் செய்ய போகிறார். உடைய வாழ்க்கையில் திருமண காரியத்துக்கு அநேக தடையோடு கூட இருக்கிறீங்க, இன்றைக்கி திருமண தடைகள்லேருந்து ஒரு அற்புதம் நடக்க போகிறது. அதே போல் கற்பத்தின் காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். வீடு வாசலை கட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகள், வீடு வாசலை கட்ட ஆரம்பிச்சிருந்து ஒரே பிரச்சனைகள், இந்த பிரச்சனை மாறுமா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மாறும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, எந்த ஒரு காரியங்கள் பிள்ளைகளுடைய காரியம் எடுத்தாலும், வேலையின் காரியம் எடுத்தாலும் எல்லாமே தடையாக இருக்கிறது. நல்ல ஒரு வேலையில் போய் நிரந்தரமாய் இருக்க முடியலை, கொஞ்ச நாள் தான் ஒரு வேலையில் இருக்க முடியுது, அந்த வேலையில் ஒரே பிரச்சனை, அந்த வேலையில் பிரச்சனை நிமித்தம் என் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியமே நடக்காதது நிமித்தம் நான் சோர்ந்து போயிருக்கிறேன், சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறேன் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஏக்கத்தோடு இருக்கிற உங்களுக்கு தான் இன்று நடக்கும். சங்கீதக்காரன் ஒரு ஜெபம் பண்ணுகிறார், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கேட்கும்படி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். நீங்கள் எத்தனை பேர் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்க போகிறீங்க? என் கூட சொல்லி இந்த வேலையில் ஜெபம் பண்ணுங்க, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கேட்கும்படி செய்யும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் இன்னைக்கு நல்ல செய்தி உங்கள் இருதயத்தில் கேட்டு இன்று மகிழும்படி நான் செய்வேன் என்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையில் அப்படியே செய்வார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவமே, உடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவரே இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் அற்புதங்களை செய்யும். சங்கீதம் 45:1 நிறைவேறுவதாக இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.